இன்றைக்கி நாம் ரிஷபராசி நேயர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க, அதாவது கல்வி, பொருளாதாரம், தொழில், வேலை, உடல்நலம், கடன், காதல், திருமணம், வாழ்க்கை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க எந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். 2023 அதிகம் கஷ்டப்பட்ட ஒரு ராசிகளில் இந்த ரிஷபம் ராசியும் ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகு பகவானும் குரு பகவானும் விரைய மோட்சஸ்தானமான 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகம் வருங்க. அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளை பொறுத்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மைனஸாக இருக்கும். ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய தசா அப்படிங்கிறதும் சரி, சந்திர தசா, செவ்வாய் தசா, இந்த 3ல் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு இந்த சுக்கர தசா அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். 99% சுக்கரனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ராகு தசா ரொம்ப முக்கியமான ஒரு தசாவாக அமைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட இவங்களுக்கு ராகு தசா நடக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ராகு 12ல் இருந்தால் என்னாகும், அதிகமாக மன கஷ்டத்தை கொடுத்துருப்பார். தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துகள் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமாக உண்டு. ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நம்ம செய்கிறது கரெக்டாக சரியாக, நம்ம செய்கிறது தப்பாக அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செய்வாங்க. நல்லதோ கெட்டதோ அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகிறாங்க பாருங்கள். முதுகில் அவங்க குத்துனாங்க பாருங்கள். அவங்களால முழுக்க ஏமாற்றப்படக்கூடிய ஒரு ராசி. கண்டிப்பாக ஏமாந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ராசி தான் ரிஷபம் ராசி. இவங்க அன்பை அவங்க இழக்கிறாங்க பாருங்கள். அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அது வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ அப்பேற்பட்ட ரிஷபம் ராசிக்காரவங்க இந்த சில கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். 2024 நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். சரி, ஓகே. 26 அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். முதல்ல நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் காளையார் கோவிலில் இருக்கக்கூடிய சுவர்ணபுரீஸ்வரர் காளையம். இந்த சுவர்ண காளேஸ்வரர் கோவில் எதுக்காக போகணும், என்னது ஒரு பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிம்பிள் என்ன, காளமாடு. சிவபெருமான் காளமாடாக உருவான கோவில் இந்த காளையார் கோவில் தான். இந்த கோவிலுக்கு ஒரு முறை ரிஷபம் ராசிக்காரவங்க போயிட்டு வந்து பாருங்கள். படிப்பு, அறிவு, உங்கள் மெய்ஞானம், தன்னடக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற பலதரப்பட்ட நல்லதொரு விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். எந்ததொரு செயல் செய்யும் போதும்
உங்களுக்கு கவனம் தேவை. நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மனசில் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒவ்வொரு வேண்டுதலையும் கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கணும். ஸோ ரிஷபம் ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அனைத்து விஷயங்களையும் இந்த ஒரு கோவிலில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த கோவிலால் படிப்பு, அதாவது தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி அப்படிங்கிறது பெறணும். போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது ஜேஇஇ, நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், வெளிநாட்டுக்காக எழுதுகிறோம், இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதில் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவான ஒரு கோவில் இந்த ஒரு கோவில். அடுத்தது ஒரு கோவில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இன்றியமையாத ஒரு விஷயம். நம்ம நல்லா படிக்கணும், நல்லதொரு வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலைக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இல்லை நாம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், நமக்கு பின்னாடி சேர்ந்தவங்க கூட நமக்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க, நமக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. தகுதிகள் அப்படிங்கிறது இருந்தும் நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காம போகுது பாருங்கள், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயம் கை கேட்டின தூரத்தில் இருக்கும், ஆனால் உங்கள் கூட ட்ராவல் பண்ணவே பண்ணாது. இப்படி பல அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள்கிட்ட இருக்கும். இந்த அமைப்பு எல்லாமே மாறணும். ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இரண்டாவதாக செல்ல வேண்டிய ஒரு கோவில் திருப்பதி. இந்த திருப்பதி அப்படிங்கிறது வெங்கடாச்சலபதியை பார்க்கும்போது உங்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். அதோட வாழ்க்கையில் இப்போ நல்ல விஷயங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நோக்கி வரும். அடுத்த ஸ்தலம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு குரு பலன் இல்லாததுனால 2023 ரொம்ப டஃப்பாக போயிருந்திருக்கும். 24 அப்படிங்கிறது ஏதோ அப்படிங்கிற மாதிரி போயிருந்திருக்கும். அதையும் மீறி திருமணம் பண்ணவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிம்மதியை இழந்து போராட்டமாக போயிருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு அனுசரித்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. திருமணமான பலரும் ரிஷபம் ராசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை தொலைச்சிட்டு ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் இருப்பாருங்க. அதுதான் அவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். இந்த கேது என்ன செஞ்சிருவார்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறத கெடுத்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி மன நிம்மதி அப்படிங்கிறத குறைச்சிருவார். ஸோ உங்கள்கிட்ட இந்த ஒரு பிரச்சனை மாறணும், திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக கைகூடணும், உங்கள் வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதாக நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் எது அப்படின்னா கீழப்பெரும்பள்ளம் கேது பகவான் ஸ்தலம். இந்த கேது பகவான் ஸ்தலத்துக்கு செல்வதனால உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். திருமண பாக்கியம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள், சந்தேகங்கள், ரகசியங்கள், போராட்டங்கள், வருத்தங்கள், சண்டைகள், மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள், இன்னமும் சொல்லப்போனோம் அப்படின்னா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அடுத்து 4ஆவதாக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில். இது சாதாரண ஸ்தலம் கிடையாது. நல்ல டீட்டெயில்டாக ரிஷபம் ராசிக்காரவங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கோவில் இவ்வளோ பெஸ்ட்டுன்னு தெரியும். அது என்ன கோவில்னு பார்த்தீங்க அப்படின்னா நாதன் கோவில். கும்பகோணத்தில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு கோவில் இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் இது முக்கியமான ஒரு ஸ்தலம் நாதன் கோவில். இந்த ஒரு கோவிலில் சென்று வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல், ஒரு பெரியதொரு செயின் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதே உங்கள் நட்சத்திர தினங்களில் ஒரு பொருந்தும் ஒரு விசேஷம், ஒரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு செல்வது ரொம்ப விசேஷம். இப்படி செய்யும்போது ஒவ்வொரு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் ஒரு பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வரணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும். உங்கள் மனசில் இருந்த குமுறல்கள் அப்படிங்கிறது மாறவும் உங்களுக்கு நல்ல சில விஷயங்கள் நடக்கணும். உங்கள் வியாபாரம் அப்படிங்கிறது அபிவிருத்தி ஆகணும். உங்கள் வியாபாரத்தின் மேலே அந்த பொறாமை மாறணும். உங்களுக்கு உண்டான சில வரவேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது சேரணும். நீங்கள் யாருக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்கள் பணம் சென்றடையவும் உங்களுக்கு லேண்டு பிஸ்னஸில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்க இந்த நாதன் கோவிலுக்கு ரிஷபம் ராசி கோவில்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபட்டீங்க அப்படின்னா ஒரு விடுதலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையையும் சொல்லியாச்சு ரிஷபம் ராசிக்கு.
கோர்ட்டு கேஸு கூட போகிறவங்களால பிரச்சனை, கூட இருக்கிறவங்களால பிரச்சனை, ஆசைப்பட்ட ஆண் பெண்ணால் பிரச்சனை, பசங்களால் பிரச்சனை, மரியாதை குறைவான சில விஷயங்கள், வாழ்க்கையில் சொல்ல முடியாத உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் சொல்லலாம். ஏன் ஒரு சில பேருக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்கும். நான் எதுக்கு இன்னும் வாழ்கிறேன், என் உடம்புல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு தனக்குரிய மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ரிஷபம் ராசிக்காரவங்க வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போதும் அவங்க பசங்க மற்றும் அவங்க தாய் தகப்பன் வழியில் ஏற்பட்ட சிறு வருத்தங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். நல்ல நண்பர்களை எடுத்து நம்ம மனசு வலிச்சு நிற்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு நீங்கள் போயிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அவமானத்தை நீங்கள் தாங்கியிருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். திருச்சி ஜம்புகேஸ்வரர் ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தலம். இந்த ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடும் போது ஒவ்வொரு ரிஷபம் ராசி அன்பர்களுக்கும் பிறவி விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா தோஷம் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் புத்துணர்வான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு முறை வழிபட்டால் போதும் உங்கள் வாழ்க்கையில் பல புண்ணிய விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள், பல சுப நிகழ்ச்சிகள், பல சந்தோஷங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக இந்த ஒரு கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ இல்லை உங்கள் உறவினர்களோ யாராச்சும் இந்த ஒரு கோவிலுக்கு போனாங்க, இந்த ராசிக்காரவங்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற ராசிக்காரவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணம் அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்கள். அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தால் அவங்க கையில் கொடுத்து அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்கள். ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மற்றவங்க வேண்டும்போது அந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும். நன்றி, வணக்கம்.